ரஹ்மான், அதுபோல இந்த நிகழ்ச்சி மிஸ்டர் அமீர் கான், அதே போல மிஸ்டர் அஸ்வர், அதே போல காயல் இளவரசி, அதே போல முகமது டிவியுடைய டைரக்டர் மிஸ்டர் நிஷாம் அவர்கள், அதுபோல ஷரீஃபா ரஹ்மான் அவர்களுடைய கணவர் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறார். சரி, அசராஜர் ஸ்டார்ட். எமது இலங்கை திருநாட்டிலே அதன் தலைநகரத்திலே வரலாற்று புகழ்மிக்க இடம்தான் உங்களுக்கு தெரியும், தேசிய நூதன சாலை. இந்த கட்டிடத்தை கிரகரி தேசாதிபதியுடைய காலத்திலே கட்டி கொடுத்தது தான் வாபிச்சி மரிக்கார் என்று சொல்லக்கூடிய எமது மூதாதையரின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பதற்கு பெருமையடைகின்றோம். இந்திய மண்ணிலிருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அன்பு பாலம் அமைத்து சமூகக்கூடிய உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள்? எனக்கு கிடைத்த பெரிய வரம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. எதிர்பார்க்காத ஒரு பேரதிர்ஷ்டம் இது. ஒரு மகத்தான விழா. ஒரு பெண்ணின் ஆளுமையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த மேடை. அத்தனை நுட்பங்களையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு அட்டகாசமாக அத்தனையும் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த பாங்கு மகத்தானது. சுஹைபா அவர்களுடைய அந்த பணி மகத்தானது. அவருக்கு பின்புலமாக இருக்கின்றவர் அவருடைய கணவர் என்பதை அறியும் போது மற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்றார்கள். இவருடைய பெண்ணுக்கு பின்னால் ஆணும் இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டு விதமாக இது இருக்கிறது. பெண்களால் எதுவும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை விதைப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு இத்தனை பேருக்கு விருதுகள் வழங்கி அவர்களை உருவாக்கி அவர்கள் பலரை உருவாக்கி ஒரு செயின் தொடர் போல இது உருவாகி கொண்டே பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த தன்னுடைய சுய பலத்தில் வளர்கின்ற வாய்ப்பை பெண்ணுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பெண்மையை உயர்த்தி பேசுகின்ற இந்த பெண்ணினத்தின் தலைவியாக இன்றைக்கு அவர்களை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய பங்கு மகத்தானது. அவருடைய வாழ்வை உங்களுக்காக அர்ப்பணிக்கின்ற விதமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒழிய இதை அவர் கிளாஸ் நடத்தலாம், சம்பாதிக்கலாம், போகலாம். அதையும் தாண்டி இருப்பவர்களை வளர்க்க வேண்டும், அவருடைய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த லட்சிய உணர்வு அடித்தளத்தில் இருப்பதால் தான் இதுபோல எல்லாம் அவர்களால் செய்ய முடிகிறது, வெற்றியை ஈட்ட முடிகிறது. இது உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மகத்தான வழிகாட்டல். இதை நீங்களும் பயன்படுத்தி கொண்டு அவரை போல வர வேண்டும் என்று முயற்சியுங்கள். அவருக்கு மேல் வந்தாலும் அவருக்கு பெருமை என்ற அந்த உணர்வோடு வாழ்கின்ற அந்த மகத்தான சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்பின் தலைவர் அமீர் கான் அவர்கள். அவருடைய பெயரை கேட்டால் இலங்கையிலே பல இடங்களிலும் சென்று சேவை செய்திருக்கிறது. எனவே அமீர் கான் அவர்களே, நீங்கள் இன்று நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் இறுதி வரை என்றீர்கள். அதன் மர்மங்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது உண்மையாக சந்தோஷமான நிகழ்வு என்பதை ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இவர் பெண்ணை பற்றி சொன்னார், அவர் கண்ணை பற்றி சொன்னார். நான் ஒன்றை சொல்லுகின்றேன். கண்ணில்லாத இமைக்கும் அழகில்லை, இமை இல்லாத கண்ணுக்கும் அழகில்லை. கண்ணும் இமையும் சேர்ந்திருந்தால்தான் அதில் அழகு இருக்கிறது. சரிதானா? பெண்கள் கண்கள் என்றால் ஆண்கள் இமைகள். எனவே பெண்களை பாதுகாப்பது கடமை ஆண்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இங்கு ஷுரைஃபா அவர்களும் அவருடைய கணவரும் செய்கின்ற இந்த பணி, அதாவது இந்த பெண்களுக்காக இவ்வளவு அதாவது அழகிய நிகழ்வுகளை வழிநடத்தி அதாவது கையெழுத்து செய்வது என்பது கடினமான விடயம். என்றாலும் மிக அழகாக இவர்கள் இருவரும் செய்து வருகின்றார்கள். பக்கத்தை பாருங்கள். எனவே இவர்கள் இருவருக்கும் எங்கள் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் இருவரும் எங்கள் டைரக்டர்ஸ். எனவே நாங்கள் சமூக சேவை, நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பார்ப்பது கிடையாது. இனம், மதம், மொழி, குலம், கட்சி, நிறம், ஜாதி, இடம் என்ற வேறுபாடுகளும் கிடையாது. நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வோம். அதேபோல் என்னுடைய மனைவியும் எங்களோடு சேர்ந்திருக்கிறார், பக்கத்தில் வர வேண்டும். அவரும் எங்கள் விமன் அண்ட் சில்ட்ரன் அஃபேர்ஸ், அதாவது பெண்கள் சம்பந்தமான, அதே போன்று சிறுவர்கள் சம்பந்தமான எந்த மனித உரிமைகள் மீறல்களோ அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது சேவைகளோ நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே பெண்கள் சம்பந்தமான, சிறுவர்கள் சம்பந்தமான இந்த விடயங்களை நீங்கள் என்னுடைய மனைவி ஷிரீனோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று இவர்களும் எங்கள் டைரக்டர்ஸ். எந்த விடயமாக இருந்தாலும், பெண்கள் சம்பந்தமான விடயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள்
எங்களோடு சுரைஃபாவோடு நீங்கள் என்றும் இணைந்திருங்கள். எங்களுடைய சேவைகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்று கூடும். இருகரம் சேர்ந்தால்தான் நிச்சயமாக எல்லா கரங்களும் சேர வேண்டும். எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர்களை வாழ்த்துவோம். நன்றி நன்றி நன்றி. ஆனால் எனக்கு கடைசியாக இவருடைய வாழைப்படம் ஒன்றாவது தர வேண்டும். இல்லை என்றால் இவரை விடுவதில்லை. இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வற்பல் இல்லை. எமது ஆசிரியர் எனவேதான் எதிர்கால குழந்தைகளின் நலன் கருதி பாலர் பாடசாலையிலும் கை வைத்திருக்கிறார். ஏனென்றால் குழந்தை பருவத்திலிருந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சுரைஃபா மேற்கொண்ட வழிக்கு எங்கே உங்களுடைய ஆதரவு? தொடர்ந்து முயற்சிகளை வழங்குவதற்காக என் அன்புக்குரிய அறிவிப்பாளர், வளர்ந்து வரும் அறிவிப்பாளர் மட்டுமல்ல எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நாடர்ந்த அறிவிப்பாளராக BH அப்துல் ஹமீத் உலக அறிவிப்பாளராக மாறியது போல் இவரும் ஒரு அறிவிப்பாளராக மாற வேண்டும் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் அஸ்வர் நானா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த